ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நாலேஜபிளாக கொஞ்சம் பேசிக் பிகினராக இருக்கிறவங்க எப்படியான விஷயங்களை கொஞ்சம் ட்ரேடிங்கில் கவனிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரேட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மார்னிங் மார்க்கெட் பொதுவாகவே கொஞ்சம் வாலடைலாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லிப் ஆனிச்சுன்னா உங்களுடைய மொத்த அமௌண்ட்டுமே லாஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். பட் இந்த மாதிரியான மார்க்கெட்லேயும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, இல்லைனா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். EURJPY அப்படின்ற இதில் நான் எதுக்காக ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்னோட ட்ரேட் ரெண்டாவது ட்ரேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ட்ரி மிஸ் ஆகிருக்கு. ஓகே, இந்த இடத்துல இது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது, இதுதான் நமக்கு ஒரு லெவல் மீன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் எப்படி ஒர்க் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஃபுல்லாகவே சரியான மாதிரி யார் வந்திருக்கா, ஸோ ரிஜெக்ஷன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் ஜோனாக ஒர்க் பண்ணியிருக்கு இந்த ஏரியா. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இது ஒரு ஜோனாக ஒர்க் பண்ணியிருக்கு. உங்களுக்கு கவனிக்க முடியுமா இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் முடிச்சுட்டு ஒவ்வொரு கேண்டில் கிரியேட் ஆகிறப்போ ஒவ்வொரு கேண்டில் முடிகிறப்பவும் இன்னொரு ஆப்ஷன் எங்கேயாச்சும் இருக்கா, ஏதாவது ஒரு ஏரியா வருதா அப்படின்றதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஸோ இது ஃபுல்லாகவே ரிஜெக்ஷன் ஏரியா அப்படின்னு பார்த்துப்போம். ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இது ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா. தென் அதுக்கப்புறமா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப் அண்ட் டவுன் நடந்திருக்கு. ஓகே, அப் அண்ட் டவுன் நடந்திருக்கு. ஓகே, அகெயின் டவுன் டைரக்ஷன் நோக்கி தான் மார்க்கெட் வருது அப்படின்றத நமக்கு ஒரு கிளியர் ஐடியா எடுத்துக்கணும். இப்போ நான் எதுக்காக இந்த இடத்துல ட்ரேட் புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், லோயர் ஆப்ஷன் ஏன் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் பையர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போது செல்லர்ஸை மார்க் பண்ணுவோம். ஸோ செல்லர்ஸ் மார்க் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ரிஜெக்ஷன் இந்த இடத்துலேருந்து கேன்சல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து எடுக்கிறேன். இங்கேருந்து கண்டினியூஸ் மொமெண்டம் இருக்கனால நான் இந்த இடத்துலேருந்து என்னோட செல்லிங் ஏரியாவை எடுத்துறேன். ஸோ மார்க்கெட் பொதுவாகவே அப் அண்ட் டவுன் டைரக்ஷனில் போகுது. ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் வந்திருக்கு, ப்ளஸ் ரவுண்ட் நம்பரில் டச் ஆகிருக்கு. இதுதான் முக்கியம். இப்போ நீங்கள் ஏதாவது ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா ப்ரீவியஸில் ஒரு ரவுண்ட் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ரவுண்ட் நம்பரில் டச் ஆக விட்டு அடுத்த கேண்டில் எடுக்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரவுண்ட் நம்பரில் டச் ஆகிருக்கு, ப்ளஸ் நமக்கு ஒரு டோஜி வந்திருக்கு. ரெசிஸ்டன்ட்ல டோஜி என்ன நடக்கும், மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணும். ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், இது ரவுண்ட் நம்பர் அப்படின்றது லைக் ரெசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் பண்ணும் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்படியா இருக்க டைமில் இப்போ மார்க்கெட் டவுன் டைரக்ஷன் நோக்கி வரணும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஹேமர் கேண்டில். ப்ளஸ் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே சப்போர்ட்லேருந்து ரிஜெக்ஷன் வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல கவனமாக இருக்கணும். இப்போ சப்போர்ட்டுக்கு இங்கே வரல, சப்போர்ட்டில் ரிஜெக்ஷன் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டேரெக்டாக போயிடலாம். பட் சப்போர்ட்டில் நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இடத்துல பையர்ஸும் வரலாம், செல்லர்ஸும் வரலாம். ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இப்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் பிளேஸ் பண்ணியிருக்க இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி தெரியும் இந்த இடத்துல ஒரு குட்டி கேண்டில் வரப்போகுது அப்படின்றது. ஓகே, இந்த இடத்துக்கு. ஸோ அதனால தான் நம்ம மார்ஜினல் வச்சு புட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். அண்ட் செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி மிஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ அந்த அளவில் மார்க்கெட் மார்னிங் மார்க்கெட் வாலடைலாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரேட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அப் அண்ட் டவுனில் மார்க்கெட் போய் பாருங்கள், ஈஸியாக பாருங்கள், அப் அண்ட் டவுன். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த ட்ரேடில் இருக்க சீக்ரெட்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு போவோம். EURUSDல நான் ஒரு லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எதனால கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போது EURUSDல நம்ம லோயர் ஆப்ஷன் கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பேட்டர்ன் ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி போகுது, இந்த மாதிரி போகுது. நெக்ஸ்ட்டு இந்த ஐயை நெக்ஸ்ட்டு வர எந்த கேண்டலுமே பிரேக் பண்ணல. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பின்னிங் டாப். சரிங்களா? ஸ்பின்னிங்ல இது டோஜி. ஓகேங்களா? டோஜி இந்த லெவலுக்கு அப்புறமா எந்த ஒரு ஹையும் பிரேக் பண்ணதில்ல. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, மார்க்கெட் மேலே போகலை, இதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணலை அப்படின்னு தோணுது. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங் கேண்டில். ஓகேங்களா? ஸ்ட்ராங் கேண்டில். இது என்னது, ப்ரீவியஸ் லோ. ஓகேங்களா? இது ஒரு ப்ரீவியஸ் லோ. இந்த இடத்துல ஸ்ட்ராங் கேண்டில். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூவ்ல போகுது, ஒரு பேட்டர்னில் போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேட்டர்ன் போகுது. ஸோ இந்த பேட்டர்னில் மார்க்கெட் போகுது. ஸோ நாம் என்ன பண்ணியிருக்கோம், சரியான
மார்ஜினல் வச்சு ட்ரேட் எடுத்திருக்கோம். சிம்பிளான விஷயம். இந்த பேட்டர்ன் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, லைக் பாருங்கள், இந்த பேட்டர்ன் இவ்வளோ சிம்பிளாக இருக்கும். மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பார்க்குறீங்கன்னா லைக் அந்த மாதிரி மார்க்கெட் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் யூஆர்ஜிபி. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு இது செல்லஸ் ஏரியா இல்லையா, இது நமக்கு ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்க செல்லஸ் ஏரியா, லைக் ரெசிஸ்டன்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போது ரெசிஸ்டன்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்கு. சரிங்களா, இங்கே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்கு. எகெயின் என்ன நடந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், செல்லர்ஸ் வந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டை வந்து அதாவது இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு ரிவர்சல் ட்ரை பண்ணிட்டு எகெயின் ஹையர் ஆப்ஷன், அதாவது ஏன் நான் இந்த இடத்துல ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்னா, இந்த லெவலில் பர்டிகுலர் லெவலில் கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கனால கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அப் அண்ட் டவுன் வந்துட்டு இருக்கு பாருங்க, அப் அண்ட் டவுன் வந்துட்டு இருக்கு. மேஜராக யார் வந்திருக்கா அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 3 செல்லர்ஸ் 1 செல்லர்ஸ். அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்ட்ராங் செல்லர்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணவே இல்லை. இந்த செல்லர்ஸ் ஓகே, இந்த லெவலை பிரேக் பண்ணவே இல்லை. மார்க் பண்ணிக்க, இந்த லெவலை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன அதாவது ரிவர்சல் கேண்டிலாக இருக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ட பாதி அளவு கூட நமக்கு பிரேக் பண்ணல. அதாவது ப்ரீவியஸ் இருக்க பை கேண்டில் பாதி அளவு கூட நமக்கு பிரேக் பண்ணல. அந்த பாதியிலே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றனால ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல கவனிக்கணும், இந்த இடத்துல கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்ளோசிங் பாயிண்ட் என்ட்ரி, அதாவது ஓப்பன் ஆகிற பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் ஆகி அந்த கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு ஹையர் ஆப்ஷன் போயிருக்கோம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேக் அவுட் ஆகிட்டு இப்படி போயிருக்கும். ஈஸியான ட்ரேட், கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இது வந்து நீங்கள் கோர்சஸில் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்டு இந்த இடத்துல ஓகே, நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன், இது எப்படி நான் ட்ரேட் எடுத்தேன்னு. ஒவ்வொரு ட்ரேடிங் டைமும் ஒவ்வொரு கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆனப்போவும் புதுசாக ஒரு ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் உருவாக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த கேண்டில் இருந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்றப்போ இங்கே ஒரு பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல், இது ஒரு சப்போர்ட் லெவல் வச்சுப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனில் மார்க்கெட் போகுது, மூவாது, பிளங்கும். ஸோ சிம்பிளான விஷயம். இது ஒரு ரேஞ்சிங் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கு. பட் அந்த ரேஞ்சிங்கை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், கரெக்டான லெவலை வச்சு கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் பாருங்கள், இதில் பாருங்கள், கீழே பாருங்கன்னா ரவுண்ட் நம்பர் ஒன்று இருக்குது. ப்ளஸ் இந்த ரவுண்ட் நம்பருக்கு மேலே தான் ஸோ மெனி ரிஜெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் ஹையர் ஆப்ஷன் போயிருக்கோம். யூஆர்ஜிபி. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ப்ராப்பரான ரிஜெக்ஷன் லெவல். இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் இருப்பாங்க, இங்கேருந்து ரிஜெக்ஷன் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகே நாம ட்ரேட் பிளேஸ் பண்ண இடம் ஓகேங்களா. ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். நமக்கு இது என்ன மாதிரி மார்க்கெட், ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் மாதிரி போகுது. இதில் நம்ம அப் அண்ட் டவுனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே எத்தனை ரிஜெக்ஷன் வந்திருக்கு, லெவலில் 1 2 3 4. ஸோ இந்த லோஸ், ஃப்ரீயஸ் லோஸ்லாம் வந்து மார்க்கெட் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் ஃபில் பண்ணதும் ஒரு சின்ன கேண்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரிவர்சல். அந்த சின்ன கேண்டில் தான் இது. ஓகேங்களா. ஸோ நம்ம பிளேஸ் பண்ணியிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து எப்போயுமே கேப்பை ஃபில் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த இடத்துல கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் யார் வந்திருக்கா, பையர்ஸ் வந்திருக்காங்க. சிம்பிள். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்குலாம் பெரிய கஷ்டமான வேலை இல்லை, ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறமா யூஎஸ்டியில் ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஏன் ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நான் ஆல்ரெடி தெரியும் நம்மளுடைய மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அப் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு. இதுவும் லைக் ஒரு பேட்டர்ன் தான். பட் அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனில் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. ஓகேங்களா, இது ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் தான். பட் இது என்னன்னு சொன்னால், இந்த லெவல், அதாவது இந்த லெவலில் ஒரு ரிஜெக்ஷனில் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். இது எதுக்கு எடுத்தேன்னா, ப்ரீவியஸாக எனக்கு ஒரு கலர் சேஞ்சஸ் வந்து இந்த இடத்துல எனக்கு கன்ஃபர்மேஷனாக வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த இடத்துல லெவலுக்கு மேலே ஒரு ரிஜெக்ஷன் போட்டிருக்கேன். சிம்பிள். யூஎஸ்டி ஜேபிஒய் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா. இங்கே பாருங்க, ஹேமர் கேண்டில் இருக்குது, சாரி ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது. ஸோ இது இன்னுமே ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு ஜோன். உங்களுடைய எத்தனை தடவை டச் ஆகிருக்கு, 1 2 ஓகே 2 தடவை டச் ஆகிருக்கு. இப்போ 3வது தடவும் இங்கே டச் ஆகிடுச்சு. பட் இந்த இடத்துல நம்ம ரிவர்சலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஸோ சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் கேண்டில்லே மார்ஜின் வச்சு எடுக்கலன்னா ஓடிஎம் வரதுக்கு சான்சஸ். இப்போ நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டோம்னா, இந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்கோம்னா நமக்கு என்ன லாஸ் ஆயிரும், ஓகேங்களா, ஃபுல்லாக லாஸ் ஆயிரும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்ல மார்ஜினில் எடுத்து மேலே உள்ள ரவுண்ட் நம்பர் வரைக்கும் போக விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம். எப்பயுமே நாம் அடுத்து ஈஸியாக வந்து நம்ம என்ட்ரி ஆகிற ஜோன் தவிர்த்து நம்ம அடுத்த ட்ரேட் எடுக்கிறப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லாஸ்ட் ட்ரேட் யூஎஸ்டியில் எதுக்காக புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மார்க்கெட் எப்பயுமே கேப் ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செல்லர்ஸ் ஏரியா, இது வந்து ஒரு பையர்ஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு பாருங்கள். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன இருக்கோம், 50% மார்ஜினில் எடுத்து நம்ம ட்ரேட் எடுத்துருக்கோம். சிம்பிளான விஷயம். எப்பயுமே ஒரு ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம்னா ஒவ்வொரு ட்ரேடும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.